வணக்கம். வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தற்பொழுது நேற்றைய தினம் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் சார்பாக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் அடையாள போராட்டங்களை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் மாவட்ட வாரியாக மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட செயலாளர்கள் 120 மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த 120 மாவட்டங்களிலுமே மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் அடையாள போராட்டங்களை நடத்துவதற்கு தற்பொழுது விஜய் அவர்கள் வாய்மொழியாக இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக பொதுச் செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் மின்னஞ்சல் வாயிலாகவும் தகவல்களை தெரிவித்திருக்கிறார். வக்பு சொத்துக்களை முழுவதுமாக பார்த்தோமெனால் நிர்வகிப்பதற்கு வக்பு வாரியம் திருத்த சட்ட மசோதாவானது தற்பொழுது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விரைவில் இது மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்படும். இந்த சட்ட திருத்த மசோதா நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தோமெனால் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு நடைபெற்றது. அதிலுமே கூட வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மொத்தம் 17 தீர்மானங்களில் இது முக்கிய தீர்மானமாகவும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளைய தினம் இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு தற்பொழுது விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அவர்களை இந்த போராட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டங்கள் வாரியாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டங்களை எந்த ஒரு மாவட்டமும் தவிர்க்கக்கூடாது என்றும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா தொடர்பாக இன்றைய சட்டப்பேரவையிலுமே கூட முதல்வர் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். திமுக உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பட்டை அணிந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.